ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியாகிருக்கு. இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன ரேங்கிங்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 12 இருக்குது. அது இல்லாமல் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் கீழே தான் வந்து வரும். பட் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பியூராக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக 12 இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இதில் வந்து இருக்கிற கோர்சஸ் வந்து என்ன ரேங்கிங்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ ஜிசிடி கோயம்புத்தூர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கட் ஆஃபே வந்து நல்ல கட் ஆஃப் எடுத்துருக்கணும். அதே மாதிரி ரேங்கிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஓசி வந்து ஒரு 1990 இருக்கிற வரைக்கும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ 2000 ரேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு. இதே வந்து இசிஇ எடுத்துட்டிங்க அப்படின்னா 2300 வரைக்கும் கிடச்சிருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 3100 வரைக்கும். இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்டில் வந்து ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் பார்த்திங்க அப்படின்னா 3300 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலமில் வந்து 4800 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஜிசிடி கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ஜென்ரல் இருக்குது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்கிங்கும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ கம்யூனிட்டி ரேங்கிங் இப்போ ஜென்ரல் ரேங்கிங்கோட கம்யூனிட்டி ரேங்கிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியும் எந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏ வெப்சைட்ஸ்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் அதையே வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் இருக்கிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிசிஇ சேலம். ஸோ சேலமில் இருக்கிறது வந்து இப்போது ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜஸ் வந்து கொஞ்சம் அடுத்ததாக போகும். அடுத்தது வந்து ஏசி டெக்கா, அதாவது அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி பர்கூரில் இருக்கிற காலேஜ் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற, அதாவது ஃபார்மலாக வந்து ஐஆர்டிடி அப்படின்னு இருந்தது, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி அப்படின்னு இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அடுத்து மூவ் ஆகும். அடுத்து தந்தை பெரியார், அதாவது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ரேங்கிங்கில் இருக்கிற மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 20,000 30,000 ரேங்கிங் இருக்கிறவங்களுக்குமே வந்து ஓரளவுக்கு அந்த தேனி காலேஜோ இல்லை வந்து காரைக்குடியோ இல்லை இதெல்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேஸ்டான் என்ன வந்து டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து நமக்கு மாறுபடும். இப்போ நீங்கள் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்கிங்கில் பின்னாடி இருக்கிற மாணவர்களுக்கு கூட வந்து அங்கே கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில காலேஜஸில் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். மெயினாக கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கும். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஒரு சில காலேஜஸில் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா நிறைய பேர் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜ் போகிற மாணவர்கள் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதில்ல. பட் இந்த யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பண்ணுறாங்க. ஃபுல் கேம்பஸ்லாம் வந்து இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பண்ணுற அளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் தர மாட்டாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் செப்பரேட் டீம் இருக்கும். அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவோ இல்லை வந்து அடுத்தடுத்த அட்மிஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காகவோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பிளேஸ்மெண்ட்டுக்காக நிறையா அடுத்தடுத்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுவாங்க. பட் கவர்மெண்ட் காலேஜஸில் அந்தளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறவங்க அதை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது வரைக்கும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா 95,000 ஜென்ரல் ரேங்கிங் வரைக்கும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. கடைசியாக கிடச்சது பார்த்திங்க அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்க கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதில் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்கிங் வந்து 95,000. இதே வந்து 1,18,000 பிசி. அடுத்தது வந்து எம்பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,16,000 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 1,46,000 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ஹாஃப் மார்க், அதாவது ரேங்கிங்கில் 2,30,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ரேங்கிங் இருக்குது. அதில் பாதி வரைக்குமே கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சிருக்கு.
ஸோ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஏன்னா படித்து முடிக்கிறதே வந்து பிளேஸ்மெண்ட்காக தான். ஸோ அதில் வந்து நமக்கு கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறதுனால யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. பட் வந்து ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில். ஸோ அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.